Hi friends, welcome to Fari Home Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம சூப்பரான முட்டை கட்லட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம முட்டை சுக்காக்கு தேவையான 8 முட்டை எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பவுல் எடுத்து எல்லாத்தையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 8 முட்டையும் பவுலில் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கவுச்சி வாடை வராமல் இருக்க தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் கடாய் இருந்தால் கடாய் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் கீழே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த முட்டை ஊற்றி வச்ச பாத்திரத்தை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டை, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி பூ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நீல வாகில் கட் பண்ண 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் முட்டை சுக்காவில் நல்லா மசாலா நல்லா ஒட்டும். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்காக. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ முட்டை கட்லட் தயாராகிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க, சுவையாக இருக்கும். பாருங்க, சூப்பராக அழகாக வந்திருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கிரேவிலாம்
கட்லெட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச மசாலா எல்லாம் கட்லெட்டில் நல்லா ஒட்டிரட்டும். அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கிரேவி கட்லெட்டோட ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கட்லெட் இப்போ தயாராகிடுச்சு. இதை நம்ம லஞ்சு, டிஃபன் போன்ற எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.